இந்தியாவின் மின்சார வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு 40% பங்களிக்கும் என ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் மின்சார ஆட்டோ பயன்பாட்டில் முதல் 5 இடங்களை கூட தொட முடியாத அவலம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. முதலமைச்சர் ஸ்டாலினும் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் மேடைக்கு மேடை தமிழகம் முன்னேறுகிறது என்று பறைசாற்றினாலும் செயல்பாட்டிலோ 0 என்ற இலக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் கூட கரிமவாயு உற்பத்தி பற்றி யாரோ எழுதி கொடுத்த காகிதத்தை வாசித்து கார்பன் உமிழ்வு குறித்து மணிக்கணக்கில் ஸ்டாலின் பேசினார். ஆனால் மின்சார ஆட்டோ பயன்பாட்டில் தமிழகத்தின் முன்னேற்றம் எங்கே என்று கேள்வி எழுந்துள்ளது. ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கங்களின் கடந்த மே மாத தரவுகளின்படி இந்தியாவில் 1,04,448 ஆட்டோக்களில் 66,018 மின்சார ஆட்டோக்களாக பதிவாகி உள்ளன. ஆனால் தமிழகத்தின் பங்களிப்பு இதில் தெளிவாக இல்லை. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற நகரங்களில் மின்சார ஆட்டோக்கள் பயன்பாடு உயர்ந்தாலும் டெல்லி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் மின்சார ஆட்டோ பயன்பாட்டில் முன்னிலை வகிக்கின்றன. டெல்லியின் மின்சார வாகன கொள்கையும் மகாராஷ்டிராவின் சார்ஜிங் உள்கட்டமைப்பும் கர்நாடகாவின் தொழில்நுட்ப மையமான பெங்களூருவின் முனைப்பும் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளுகின்றன. தமிழக அரசு மின்சார வாகனங்களுக்கு மானியங்கள், சார்ஜிங் நிலையங்கள் என்று பேசினாலும் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு இன்னும் கனவாகவே உள்ளது. மின்சார ஆட்டோக்களின் விலை, பராமரிப்பு செலவு ஆகியவை சாமானியருக்கு இன்னும் சுமையாகவே இருக்கின்றன. மத்திய அரசின் FAME2 திட்டமும் மாநில கொள்கைகளும் ஒருங்கிணையாததால் பயனர்கள் குழப்பத்தில் உள்ளனர். தமிழகம் முன்னோடி என்று மேடையில் முழங்குவதை தாண்டி உண்மையான முன்னேற்றம் எங்கே என்று கேள்விதான் எழுந்துள்ளது. டெல்லியில் மாசு கட்டுப்பாட்டுக்காக மின்சார ஆட்டோக்கள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் கிராமப்புறங்களிலும் ரிக்ஷாக்கள் பொருளாதார ரீதியாக மலிவு விருப்பமாக உள்ளன. மகாராஷ்டிரா, மும்பை, புனேவில் ஆட்டோக்களுக்கு மாற்றாக மின்சார ஆட்டோக்கள் பயன்பாடு உயர்கிறது. பீகாரிலும் ராஜஸ்தானிலும் இவை உள்ளூர் சுற்றுலா போக்குவரத்துக்கு முக்கிய வாகனங்களாக உள்ளன. ஆனால் தமிழகத்தில் இதே வேகம் இல்லை. தமிழகம் உற்பத்தியில் முதலிடம் பிடித்தாலும் மின்சார ஆட்டோ பயன்பாட்டில் மற்ற மாநிலங்களுடன் போட்டியிட முடியவில்லை. உள்கட்டமைப்பு விரிவாக்கம், பொது விழிப்புணர்வு, கொள்கை ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் தமிழகம் தீவிரமாக செயல்பட வேண்டும். இல்லையெனில் முன்னோடி என்ற பறைசாற்றல் வெறும் வார்த்தை ஜாலமாகவே மிஞ்சும். தமிழகம் மின்சார ஆட்டோ பயன்பாட்டில் முன்னேற வேண்டுமானால் மேடை பேச்சை விட செயல்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் 40% உற்பத்தி பெருமை ஒரு புள்ளி விவர மாயையாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது.